வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத கூட்டணியில் பாரதிய ஜனதா இடம்பெறும். அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா மைய புள்ளியாக இருக்கும் என்று அந்த கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார். பாமக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக கட்சி வேட்பாளரை அறிவித்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பு ஏதாவது ஒரு கூட்டணியில் பாமக சேர்ந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் சமீபத்தில் மழை வெள்ள நிவாரண பணிகளை தமிழகத்தை சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்துமே கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன. தேர்தலுக்காக வெள்ள நிவாரண நிதியை தமிழக அரசு வழங்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை கருணாநிதி வைத்திருக்கிறார். வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான குறைந்தபட்ச முன்னேற்பாடுகளை கூட அரசு செய்யவில்லை அப்படின்னு ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். வெள்ளம் பாதித்த கடலூருக்கு ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெள்ள நிவாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்திற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கப்படவில்லை, எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய உள்நோக்கத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா இன்னொரு புறத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்கிற போது ஆளும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறது என்பதை தாண்டி எந்த கட்சியை நோக்கி எந்த கட்சி நகரும் என்கிறதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தில் அரசியல் கூட்டணி கணக்குகள் என்ன என்பது குறித்து இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன், அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு பாலு, திமுகவை சேர்ந்த திரு ஜெயராஜ் ஆகியோர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தொடர்ந்து பேச திரு நாராயணன், கூட்டணியில இல்ல அப்படின்னு பாமக சொல்லியாச்சு, திட்டவட்டமா இல்ல அப்படின்னும் சொல்லியாச்சு. ஆனா இப்போ பாமக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தாலும் கூட, இல்ல தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளரை அறிவித்தாலும் கூட ஏதாவது ஒரு கூட்டணியில போயிடும் அப்படின்னு இல கணேசன் சொல்லி இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? மிக சரியாக தமிழகத்தினுடைய நிலையை கணித்திருக்கிறார். இந்த கட்சிகள், இந்த கூட்டணிகள் எப்படி உருவாகும், எப்படியெல்லாம் இதுவரையிலும் நடந்தது என்பதை தெளிவாக மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. இதில் கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே நாங்கள் தனியாகத்தான் நிற்கப் போகிறோம் என்று சொல்லி மற்ற கூட்டணிகளை இணைவதுதான் ஒரு வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. அதை தவிர பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியா முழுவதுமே ஒரு மையப்புள்ளியாக ஆகியிருக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் விட மிக வலுவாக இருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. குமரி முதல் இமயம் வரை பாரதிய ஜனதா கட்சி வலுவடைந்து வருகிறது. இன்று கூட மணிப்பூரிலே 13 வருடங்கள் கழித்து 2 சட்டசபை இடைத்தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படி பீகார மறந்துட்டீங்க. இல்ல பரவாயில்ல, பீகார்ல கூட நான் மையப்புள்ளின்னு தான் நான் சொன்னேன். நீங்க ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு இன்னைக்கு நடந்த நிகழ்வை தான் நான் சுட்டி காட்டுகிறேன். பீகாரில் அதிக அளவிலே வாக்குகளை பெற்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கிறது. அதற்கு எதிராக மற்ற சில கட்சிகள் எல்லோரும் கூட்டணி சேர்ந்து அவர்கள் ஒரு ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராக கட்சியை துவக்கி ஊழலே இருக்கக்கூடாது என்று சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை கட்டிப்பிடித்து அங்கே ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் எதிர்கட்சிகள் இப்படித்தான் இன்று இந்திய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அதை போலத்தான் வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் மெய்ய புள்ளி என்று மிக சரியாக சொல்லியிருக்கிறார். பாமக அங்கே போகும், மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தல் வரைக்கும் தேராது, அதெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, இப்படிலாம் இன்னொரு கட்சிகளை பத்தி விமர்சனம் செய்கிறது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இங்க போயிடும், பாரதிய ஜனதா இப்படி நடக்கும் அப்படின்னு மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்றாங்களா? அப்படி யாரும் செய்யல. போலி மத சார்பின்மை பேசிக்கொண்டு மதவாத கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கும் பொழுது இந்த கட்சிகள் எப்படி நடந்து கொண்டன, எப்படி இருந்தன என்பதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு கம்யூனிஸ்டுகள் இதுல பீகார்ல நிதிஷ்குமாரனுடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு சென்றிருந்தார்கள். இந்தியா முழுவதும் எல்லோரும் இணைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். அப்பொழுது திமுகவும் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்குமா? அப்போ மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சிருக்கிறாங்களே, அது நியாயமான ஒரு கேள்வி எடத்தானே செய்யும். அப்போ இவங்க தனியா இங்க இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வித்தியாசமான ஒரு அமைப்பை இவர்கள் உருவாக்க போகிறார்களா?
இது போன்ற கேள்விகளைத்தான் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுல தெளிவா இருக்கிறார். அதுல ஒன்றும் குழப்பம் ரெண்டு இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு பாமகவுக்கு. அதனால பாமக இல்லாம இந்த தேர்தலை சந்திக்கிறோமோ அப்படின்னு ஒரு பதற்றத்துல பேசுற மாதிரி தெரியுது. இதுல பதட்டம் அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமைந்தது. இன்னும் தேர்தல் வரவில்லை. பாமக நாங்க தனியா நிக்கிறோம் முதல்வர் வேட்பாளர் சொல்லியிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, தாராளமாக அவர் சொல்லட்டும். ஆனால் ஏற்கனவே கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வேறு ஒரு அணியில் சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது தெளிவுபட சொல்லி இருக்கிறார். அதுதான் உண்மையாக போகிறது. இதுல எங்களுக்கு பதட்டம் வரத்துக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. தொடர்ந்து பேசுறோம். திரு பாலு, பாரதிய ஜனதா சொல்றத எப்படி மகிழ்ச்சியோடு பாக்குறீங்களா இல்ல கோபமா பாக்குறீங்களா? பாரதிய ஜனதாவில் இருக்கிற இல கணேசன் சொல்வதை பற்றி பேசணும்னா பேசலாம். பாரதிய ஜனதா எதுவும் சொல்லவில்லை. டெல்லியிலே 2-3 நாட்களுக்கு முன்பாக முரளிதர ராவ் அவர்கள் சொன்னதுதான் பாரதிய ஜனதாவினுடைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் முரளிதர ராவ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் மற்ற கட்சி தலைவர்களோடு ஆலோசனை செய்து ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக நான் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு நல்ல ஒரு அணியை திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்குவோம். அதில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளும் இடம்பெறுவார்கள். இது ஒரு ஆரோக்கியமான, ஒரு பொறுப்புள்ள, ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற அக்கறையோடு சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் இல கணேசன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது உள்ளபடியே இப்படி ஒரு அணி அமைய வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால், அவர் சொல்ல எத்தனித்தால், அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக மோசமானது. நான் சொல்லுகிறேன், யார் இவர்? இல கணேசன் யார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு தமிழக பாஜகவில் இல கணேசன் யார்? இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தார்மீக என்ன பொறுப்பு இருக்கிறது? ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் சொல்லுகிறோம், தேசிய அளவில் என்டிஓவோடு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். இல்ல விமர்சனம் பண்றதுக்கு கூட தகுதி வேணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் திமுக, அவர் அதை ஏன் நீங்க விமர்சனமா பாக்குறீங்க? ஒரு கருத்தா தானே சொல்லிடுறேன். பாஜக எல்லா இயக்கங்களையும் எடுத்துங்க. கடந்த கால விஷயங்களை பற்றி எங்க போய் என்ன கேரளாவில் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தாரா இவரு? எதிர்காலத்தை பற்றி கணித்து சொல்வதற்கு ஜோசியரா அவரு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமையை சொல்வதற்கு இதுவா அவருடைய பொறுப்புள்ள ஒரு திமுக அண்ணா திமுக மாற்ற வர வேண்டியது? பாட்டாளி இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் 2016 தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களில் தில்லுள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இல்ல, ஏன்னா இருங்க நான் முடிச்சேன். திரு நாராயணன் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தனி மனிதனையே நீங்க அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை வச்சுதான் நாம மதிப்பீடு செய்யறோம். அப்ப அது மாதிரி ஒரு கட்சிக்கு அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கடந்த கால வரலாறு இப்படிதானே இருக்கு, அதாவது இதைத்தான் பாமக செய்யும் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது அவர் சொன்னதை விட நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா, அழகா, மிக தெளிவா சொன்னீங்க. கடந்த கால வரலாறுகளை மறைத்துவிட்டு அதை பற்றி சிந்திக்காமல் பேசாமல் ஒரு முடிவை எடுத்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்வோம். கடந்த காலங்களில் பாமக எப்படி முடிவெடுத்தது, அதற்கு மாற்றாக எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ பொதுக்குழு, ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு அறிக்கையில் அன்று இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டி முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் அணி என்று அறிவித்து, அதற்காக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு, திமுக அண்ணா திமுக என்ற 2 இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேர்தலை சந்திக்க களம் கண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம். நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு அண்ணா திமுக கூட யாரும் வேண்டாம் தனியாக நிற்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கூட தமிழகம் முழுவதும் அவருடைய ஸ்டாலின் அவர்களை சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒரு புரிதல், அவரிடம் இல்லாத ஒரு தைரியம் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இருப்பது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பார்க்கலாம். நாங்க எங்களை தமிழ்நாடு தேர்தலில் நாங்கள் மிக திறந்த மனதோடு, இன்னும் சொல்ல போனால் கூட்டணி அமைச்சரவை என்ற வகையில் கூட்டணியை பற்றி சிந்திப்பதற்கு எல்லாம் இருந்தாலும் கூட 2 நிபந்தனைகளை மிக தெளிவாக வைக்கிறோம். திமுக அண்ணா திமுக இல்லாத இயக்கங்கள். தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக 1% பெற்ற ஒரு கட்சியாக இருந்ததை 5% வாக்குகளை பெற்ற கட்சியாக மாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள். தமிழ்நாட்டில் இந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பாஜகவினுடைய தலைவர்கள் பேச வேண்டும். மோடி அவர்களை இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பு இருந்த பாஜகவையும் மோடியவும் இன்றைக்கு மையப்புள்ளி என்று சொல்லக்கூடிய பாஜக
எதிர்காலத்தில் கரும்புள்ளியாக இது போன்றவர்களுடைய பேச்சினால் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். எந்த அடிப்படையில சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார். இல்ல இல கணேசன் யார் என்று நண்பர் பாலு கேட்கிறார். ஒருவேளை அவருக்கு மறந்து விட்டதா இல்ல அவர் மறைக்கிறாரான்னு தெரியல. பாமகவை அகில இந்திய அளவில் பாமகவில் மத்திய மந்திரிகளாக ஆக்கிய பெருமை இல கணேசனை தான் சாரும் என்பதை மறந்துவிட்டு நண்பர் பாலு பேசுகிறார். பாமகவுக்கு முகவரி கொடுத்ததே அகில இந்திய அளவில். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல ஜோசியம் பார்த்துட்டு வந்தாங்களா, எந்த அடிப்படையில ஜோசியம் பார்த்துட்டு வந்தாங்களா, எந்த அடிப்படையில பாரதிய ஜனதா சொல்றது இல கணேசன் சொல்றாரு அப்படின்னு. நேற்றைய முன்தினம் மதிப்பிற்கு ராமதாஸ் அவர்கள் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அன்புமணி ராமதாஸை முதல்வராக்குவது என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜோசியம் பார்த்தாரா? இது தவறான பேச்சு. தனிப்பட்ட நபரை அவர் அது மாதிரி பேசுவது தவறு. இல கணேசன் எங்களுடைய தேசிய உறுப்பினர் மட்டுமல்ல, எங்களுடைய மூத்த தலைவர் அவர். அதனால அவர் சொல்லுவது நீங்க இவர் யாருன்னு எப்படி கேட்கலாம்? தவறான விஷயம். இப்ப நீங்க பாமக பத்தி விமர்சனம் பண்றீங்கல்ல, விமர்சனம் நான் பண்ணல. பாமக இது மாதிரி போயிடும், மக்கள் நல கூட்டு இயக்கம் இது மாதிரி போயிடும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு 19.5% வாக்குகள்லாம் நீங்க பெற்றீங்க. சரி, ஏன் தோத்து போனோம்? ஏன் இது மாதிரிலாம் நடந்துச்சு? இது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு ஒரே ஒரு மீட்டிங், ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன் இது வரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க. நான் பதில் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உண்மையிலேயே வரவிடாது செய்தது இரண்டு கட்சிகள், மதிமுகவும் பாமகவும் தான். தொடர்ந்து நான் பல இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நான் பாலு அவர்களுடன் கூட அமர்ந்து பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு இது நடக்குமா நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு ஜோசியம் பார்த்து நீங்க பேசும்போது குறுக்க பேசல. இல்ல இல்ல அது இல்ல நான் பேச முடிச்ச பிறகு இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு ரயில்வே திட்டம் 19,500 கோடி திட்டத்தை பாஜக முடித்து விட்டது, மூழ்கடித்து விட்டது. ஆக்சுவலா அதை மூழ்கடித்து விட்டதுன்றது ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து இது இப்படி நடக்கும் என்று அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறது. நான் கேட்ட கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன் உங்ககிட்ட. இடைவெளிக்கு பிறகு நான் வரலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. மக்கள் நல கூட்டு இயக்கம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அப்படின்னு சொல்றாங்க, பாமக சொல்றாங்க. எந்த அடிப்படையில இந்த மாதிரி கட்சிகள் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க? வேறு வழி இல்லை அவர்களுக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வேற என்ன சொல்லி அவங்க வாக்கு கேட்க முடியும்? வேற என்ன சொல்லி அவங்க மக்களை சந்திக்க முடியும்? இதற்கு முன்னால் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வாக்கு கேட்க முடியுமா? இல்லை இனிமேல் இதை செய்வோம் என்று அவர்கள் சொன்னால் அதை மக்கள் நம்புவார்களா? இன்றைக்கு பிரபல ஒரு வார இதழ் ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அது ஒன்றும் திமுக பத்திரிகையோ அதிமுக பத்திரிகையோ அல்ல. அதிமுகவிற்கு மாற்றாக நீங்கள் வேறு யாருக்காவது வாக்களிக்க விரும்புகிறீர்களா என்று தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிற பொழுது அந்த கருத்து கணிப்பிலே 51% மக்கள் இல்லை என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளை இந்த மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் மாற்று இல்லை என்று சொல்லவில்லை, மாற்று வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். மாற்று இவர்களா என்ற கேள்விதான் நாங்கள் வைக்கிறோம். இவர்கள் அதற்கு தகுதியானவர்களா? எங்களுக்கு மாற்று என்று சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதுதான் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கிற கேள்வி. இன்னும் இது கூட கூட்டணிகள் இன்னும் சேரவில்லை என்று எந்த கட்சியும் கவலைப்படவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கவலைப்படல. ஊடகங்கள் தான் கவலைப்படுகிறீர்கள். கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டிய நாங்களே அமைதியாக இருக்கிறோம். கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டிய வேறு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அல்லது ஆண்ட கட்சியும் அமைதியாக இருக்கிறது. ஊடகங்கள் தான் கவலைப்படுகிறது, நாங்கள் கவலைப்படவில்லை. சரியான நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியலை 50 ஆண்டு காலம் தன்னுடைய ஒற்றை விரலில் இயக்குகிறவர் கலைஞர். அவருக்கு தெரியும் கூட்டணி எப்பொழுது அமைக்க வேண்டும், எப்பொழுது எதை பேச வேண்டும் என்று. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டணி. என்னுடைய வார்த்தையை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தனியா நிக்கிறோம் ஒரு தடவை சொல்லிட்டு, இல்ல அதுதான் வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல, தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரங்கள்ல கூட்டணி எல்லாம் மாறும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஊடகங்கள் தான். இல்ல ஒரு தமிழக அரசியல் சொல்றதெல்லாம் ஊடகங்கள். ஒரு நிமிடம், நீங்க தமிழக அரசியல் வரலாற்றை இல்ல, என்னோட கேள்வியை நீங்க உள்வாங்கியதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தேர்தல் வரலாற்றை நீங்கள் பின்னாடி நீங்க ஊடகங்கள் தான் கவலைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க இல்லையா? தேர்தல் வரலாற்றை நீங்க தனியாக தேர்தல்ல நாங்க நிக்க போறோம் அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டு தேர்தல் நெருங்கும் போது மாறும் அப்படினா சொல்றது ஊடகங்கள் தான். இப்பொழுது சொல்ல வேண்டும், அதுதான் எங்கள் கேள்வி. இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தற்கொலை முயற்சி யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தற்கொலை முயற்சி எடுத்தால் அதை வாழ்த்துக்கள், அதை நாங்க என்ன பண்ண முடியும்? அது வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி பெறாவிட்டாலும் வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும். அவர்கள் ஒரு முடிவை யார் வேண்டும் சார். இன்னொன்னு சொல்றேன், இதே தேர்தல் களத்தில்
ஒரு கட்சி வேட்பாளர்களை அறிவித்து விட்டு திரும்பவும் வேட்பாளர்களை வாபஸ் வாங்கியது எந்த கட்சி இதுவரைக்கும் தமிழக அரசியலிலே? வேட்பாளரை அறிவித்து 3 மாதம் கிராமமாக பிரச்சாரம் செய்து அதற்கு 6 மாத காலத்திற்கு முன்னாலே வேட்பாளரை அறிவித்த கட்சிகளும் உண்டு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி பேசி தேமுதிக என்று வந்ததற்கு பிறகு, இத்தனை கட்சிகள் கூட்டணி பேசிவிட்டதற்கு பிறகு ஒரு வேட்பாளர் பட்டியலே வெளியிடப்பட்டது அத்தனை தொகுதிக்கும். திடீரென்று எனக்கு தெரியாமல் வந்து விட்டது என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். அதை விட இன்னொன்னு சொல்றேன், கட்சியோட தனிப்பட்ட உரிமை, அதுல தலையிட முடியுமா? தனிப்பட்ட விஷயம் எப்படி தனிப்பட்ட விஷயம் எப்படி என்று சொல்லுகிறீர்களோ, கூட்டணி அமைப்பது எங்களின் தனிப்பட்ட விஷயம். அதை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பதும் எங்கள் தனிப்பட்ட விஷயம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம், மழை வெள்ள நிவாரண பணிகள்லாம் சரியா நடக்கல அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாருமே குற்றம் சுமத்துறாங்க. தமாக மட்டும்தான் திருப்தி அளிக்கிறது பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஒன்னா வச்சு, இந்த பிரச்சனையை ஒன்னா வச்சு, இந்த கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையோ ஒரு கூட்டணியை அமைச்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையார் சொல்லுதலும் வல்லது அமைச்சு என்பது வள்ளுவம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லா வகையிலும் தனித்து நிற்கக்கூடிய சக்தியை, தகுதியை மக்களிடம் பெற்றிருக்கிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்று இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலவீனம் அல்ல. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தால் உங்கள் கதி என்ன என்று கேட்கிறீர்கள். இவர்கள் ஒன்று சேர்வது எப்படி சேர்ந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் நிலைக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கழகம். இப்பொழுது வந்த இந்த மழை என்பது, இதன் நிவாரணம் என்பது, இதற்காக செய்திருக்கின்ற வேலைகள் எல்லாம் மிக துல்லியமாக நாங்கள் செய்திருக்கின்றோம். எந்த பிரச்சனையாக தொட்டாலும் சரி, அது எதுவும் நாங்கள் பலவீனப்பட்டு போய்விடவில்லை. இல்ல, கூட்டணி பத்தி எதிர்ப்புக்கு ஆளாக கூட்டணி பத்தி எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. நாங்க இந்த கட்சியோட போறோம், இல்ல இந்த கட்சியோட போக மாட்டோம், சேர மாட்டோம், இந்த தலைமையில எங்களுக்கு கூட்டணி அமையணும் அப்படின்னா ஏதாவது சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. இதை எப்படி சுணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு அசாத்திய நம்பிக்கையில இருக்குது அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிறதா? நாங்க சுணக்கமும் கிடையாது, அசாத்திய நம்பிக்கையும் கிடையாது. யதார்த்தமான உண்மை. மக்கள் மத்தியில் எங்களுக்கு செல்வாக்கு, எங்களுடைய உழைப்புக்கு, எங்களுடைய செயல் திட்டத்திற்கு வரவேற்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு என்பதை பற்றி தான் சிந்தனையை தவிர எந்த எதிரியை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமே இல்லை. அவர்களிடத்தில் இருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே தான் எங்கள் நோக்கம். யாரையாவது இவனும் ஒழிச்சுடு, அவனும் ஒழிச்சுடு, அவன் வராமல் பார்த்துக்கோ, இந்த திட்டமெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அவன் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு மட்டும் வழிவகை செய்யுங்கள். எப்படி அவர்களை ஒழிக்கலாம், அழிக்கலாம் என்ற குறுக்கு புத்தி வேண்டாம் என்றுதான் எங்கள் அம்மா சொல்றாங்க. திரு நாராயணன், முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாலும் கூட, தேர்தலுக்கு முன்பு வேட்பாளர்களை அறிவிச்சாலும் கூட பாமக ஏதாவது ஒரு கூட்டணியில போயிடும் அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்கிறது? அவங்க அது மாதிரி செஞ்சா கூட அந்த கட்சியை நீங்களும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ அதனுடைய தேவை அதிகமா இருக்கா? பாமக இந்த கூட்டணிக்கு வரணும், பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற தேவையை உணர்ந்து பாரதிய ஜனதா இதை சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, அது அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா அதிமுக திமுக அல்லாத கூட்டணியில நாங்க மையமா இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியும் பிரிஞ்சிட்டதுனால உங்களுக்கு சாய்ஸஸ் வேற ரொம்ப கம்மி. இல்ல, மக்கள் தேமுதிகவும் பாமக தவிர வேற கட்சிகளும் இல்ல. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையிலும் கம்யூனிஸ்ட் நம்மளோட சேரவே சேராது, பிஜேபியோட சேராது. அதனால அதை பத்தி அந்த சித்தாந்தமே வேறு. அப்போ அங்கே எஞ்சி இருப்பது 2 பேர் தான், மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் தான். மதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எங்கள் கூட்டணியில இல்லை. அப்போ இவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் மையப்புள்ளியாக பாஜக இருக்கும் ஒரு தேசிய கட்சி, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சி தான் இங்கே மையப்புள்ளியாக இருந்து அவர்களுக்கு மாற்று சக்தியாக வர முடியும் என்பதையும், அந்த சக்தி பாஜக தான் என்பதையும், அந்த அணியிலே தேமுதிக பாமக போன்றோர் வர வேண்டும் என்பதைத்தான் அவர் இல கணேசன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எந்த நம்பிக்கையில இத பாரதிய ஜனதா சொல்லுது அப்படிங்கறதான் தெரியல. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திமுக அதிமுக வரக்கூடாது. பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி அடைஞ்சிருக்கிறது, மோடியோடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் வெளிநாட்டு பத்திரிகைகளும் போய் சொல்லிருக்காங்க. ஏனென்று சொன்னால் வாக்கு குறைஞ்சது எப்படி சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு சிஸ்டத்துல ப்ரூவ் பண்ணாதானே? வாக்குகள் அதிகரித்து இருக்கிறது தானே உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதானே.
எங்களுடைய வாக்கு சதவிகிதம் பீகாரில் 25-26% தொட்டு இருக்கிறது உண்மை. 16ல இருந்து 26 போயிருக்கிறது. அப்புறம் எப்படி வாக்கு குறைஞ்சதுன்னு சொன்னா அது போய் தானே. இல்ல மைய புள்ளியாக இருக்கும் அப்படின்னா அதற்கான தகுதி பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறதா? 100% பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. கேரளா உட்பட அங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தல்களை மிக சிறப்பாக நாங்கள் செய்திருக்கிறோம். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நகராட்சி பாலக்காடு நகராட்சியை கூட பிடித்திருக்கிறோம். இது போன்று பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திமுகவிற்கு மாற்றாக பாஜக ஒரு மைய புள்ளியாக மிக சிறந்த முறையில் ஒரு கூட்டணி அமைக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. பாமக கூட அதுல வரணும்ன்ற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பாமக தனியாக போட்டியிடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். முன்னால் இருந்து அந்த சரித்திர ஆய்வுப்படி இவங்க என்ன முன்னால் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு 20 வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாமக கண்டிப்பாக ஏதாவது ஒரு அணியில் இணைந்துதான் ஆக வேண்டும் என்பது உண்மை. இதுதான் நிலை. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாலும் கூட பாமக இப்ப அரசியல் களத்தில் எடுத்துக்கிட்டா தனியா தான் நிக்குது. அப்போ ஒரு கூட்டணியில சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை தவிர அதுக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதற்கு மேல் இப்ப நம்ம பேசிட்டோம். அண்ணா நாராயணன் பேசினாரு, நான் சொன்னேன். இதற்கு மேல் பாஜக அதாவது இலகணேசன் அவருடைய அந்த கருத்தின் தொடர்பாக மேற்கொண்டு எனக்கு விவாதம் நடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பாஜகவினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கை முடிவாக அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழிசையோ அல்லது முரளிதர் ராவோ ஒரு முடிவு எடுத்து அவர்கள் ஒரு முடிவை அறிவித்தால் அது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு விவாதத்தை செய்யலாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நாளைக்கு அவர் என்ன சொல்வாரு? பிரதிநிதியா நாராயணன் நீங்க வந்திருக்கிறாரு, அவரு சில கருத்துக்களை சொல்றாருல, நீங்க அதுக்காக பதில் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உள்ள சூழ்நிலை நீங்க இரண்டாவது சொன்னீங்க, மழைநீர் பிரச்சனையினால் இருக்கக்கூடிய இந்த சூழலை சொன்னீங்கல்ல, அதோடு தொடர்பு படுத்தி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அண்ணன் சமரசம் அவர்கள் இப்பொழுது ஒரு செய்தியை சொன்னார். முதல் முறையாக இருந்தது, வினோதமாக இருந்தது. அதிமுகன்னு சொன்னா எங்களை மீறி யாரும் கிடையாது என்று இருமாப்போடு சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்பிக்கைன்னு வச்சுங்க. ஒரு செய்தி ஒரு செய்தி அதுல என்னன்னா, அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எந்த இயக்கத்தையும் ஒழிப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். நல்ல வார்த்தை. ஆனால் இந்த இடத்திற்கு தள்ளியது எந்த கட்சியும் இல்லை, மழை. இந்த மழையின் மூலமாக இந்த ஆட்சி எல்லா நிலைகளிலும் தகர்ந்து போய்விட்டது. பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து விட்டது. பொதுமக்களிடம் செல்ல முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அதிமுகவினுடைய அந்த அவருடைய நம்பிக்கை வில் பவர்னு சொல்லுவாங்களே, அது குலைந்து போய் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இவர் மட்டும் இல்ல. இன்னைக்கு ஊடகங்கள்ல நான் பார்க்கிறேன், இன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய செய்தியை பார்க்கிறேன். அவர் இன்னைக்கு குளத்தூருக்கு போகிறார், ஆர்கே நகர் போகும் பொழுது அவர் சொல்லக்கூடிய முதல் செய்தி, மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்வதை போல் அல்ல, நாங்கள் சரியாக செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பு பேசுகிறார் என்று சொன்னால் அரசினுடைய நடவடிக்கை என்ன, நாங்கள் எப்படி செயல்பட்டோம் என்று சொல்வதை தாண்டி மற்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு ஆளும் கட்சி மாறி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி யோசிப்பது என்னவென்றால், நான் கூட பிஜேபியை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா 2 கட்சிகளை மட்டும் தான் நாங்கள் யோசிக்கிறோம். இந்த இடம் இன்றைக்கு இது அகற்ற போகக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகி பிறகு இந்த இடத்தில் திமுக என்ற இதற்கு முன்பு செய்து இதே நிலைமையை என்ன செய்தார்களோ அவர்கள் மீண்டும் அந்த இடத்தில் அமர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளை ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்த இதன் காரணமாக ஒரு பலம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சிக்கிறது. இதான் உங்களுடைய நோக்கம் நீங்க சொல்லிட்டீங்க. திரு ஜெயராஜ் சொன்ன மாதிரி அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஏற்கனவே அங்க தலைமையில கூட்டணி அமைஞ்சிருக்கிறது, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு வரலாறு இருக்கு, அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறதுக்கும் வரலாறு இருக்கு, அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்திருக்கிறது. பாமக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு கடந்த காலத்துல ஏதாவது வரலாறு இருக்கா? அது சாத்தியப்படுமா? ஒரு புது வரலாறு இப்ப உருவாயிருக்கு. இது நம்ம ஜெயராஜ் கூட ஒத்துப்பாரு. இதற்கு முன்பெல்லாம் எதிர்கட்சியாக திமுக இருந்தால் திமுகவினுடைய தலைமையில் அணி சேரக்கூடிய வரலாறு தான் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் முதல் முறையாக திமுக தனிமைப்படுத்தப்பட்டு அதுல அவர்களே நாங்கள் பலத்தோடு இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் சூழ்நிலை நீங்க எல்லாரும் இருக்கோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், எந்த ஒரு இயக்கமும்
திமுக அல்லாத மற்ற இயக்கங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், இந்த காட்டாட்சியை வீழ்த்துவோம் என்ற கருத்து சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு திமுகவிடம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு அவர், நம்ம ஜெயராஜ் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாருன்னா, ஒற்றை விரலில் 50 ஆண்டு காலம் இந்த அரசியலை நடத்திய கலைஞர் அவர்களை முடக்கியது எதிர்க்கட்சிகள் கூட இல்ல. இன்னைக்கு யாருமே செய்ய முடியாத காரியத்தை அவர் அடுத்து முதலமைச்சரா, அடுத்து இந்த தலைமை கட்சிக்கு தலைவராக கூடியவரா என்ற நிலைமையை இருக்கிற பிரச்சனையை பேசலாமா? நான் சொல்லிட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறேன், இதெல்லாம் தேவையான விஷயங்களா பேசாதீங்க. வெளிப்படையா நீங்க அரசியல் பேசல, அரசியல் பேசுங்க. உங்களுக்கு என்ன சார் இன்னொரு செய்தி கட்சியில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்க பேசுறீங்க. இல்ல தவறா பேச கூடாது. தவறே நீங்க உங்க என்ன மகனுக்கு இருக்கிற பிரச்சனை நான் பேசவா? ஜெயராஜ் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டதுக்கு நீங்க மறுப்பு சொல்லலாம். நீங்க அரசியல் பேசுறீங்க, நான் நியாயமா பேசுறீங்க. நீங்க என்ன பேசலாம் பதில் சொல்ல தயார். என்ன சொல்றாரு கேட்டதுக்கு நீங்க மறுப்பு சொல்லலாம். நான் கேக்குறேன், அதெல்லாம் அனுமதிக்க முடியாது சார். இது ஆதாரமற்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. நான் பேசவே இது இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சு என்னன்னா, திமுக தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி தேர்தலை திமுக சந்திக்க உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, நான் என்ன சொல்றேன், அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? மீண்டும் சொல்றேன், நீங்க வாக்கு கேளுங்க, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த திமுக தேர்தலை சந்திப்பதை பற்றி அண்ணன் பாலு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல நண்பர் ஜெயராஜ் குரல் உயர்த்துவதாலோ அல்ல நீங்க சொல்றத தாண்டி என்னுடைய செய்தி கடந்த கால வரலாறுகளை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் என்னுடைய ஒரே கருத்து, கடந்த காலங்களில் இருந்த நிலையில் இன்றைக்கு திமுக இல்லை என்பதை மாற்றி காட்டிய இயக்கம் பாட்டாளி மக்கள். இல்ல சார், இந்த விமர்சனத்தை நீங்க பதில் சொல்லாம தவிர்க்க முடியாது. பதில் சொல்ல தயாரா இருக்கு. ஒரே விமர்சனமாக இருந்தால் பதில் சொல்ல தயார். சரி, நீ அவர் உணர்ச்சியோடு ஆதாரமற்ற அடிப்படையற்ற கற்பனை குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் கேள்வி பதில் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் குற்றச்சாட்டை என்னால் வைக்க முடியும். அதே போன்ற கட்ட அவருடைய குடும்பத்தை பற்றி நான் பேச முடியும். சரி, ஒரே அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க பாலுவோட விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டாம். என்னோட கேள்வி தயாரா இருக்கேன். என்னோட அண்ணன் பாலு விமர்சனத்திற்கு நான் பதில் சொல்ல தயாரா. என்னுடைய கேள்வி, கடந்த காலங்கள்ல திமுக கூட்டணி அமைக்கவே இல்ல, அமைக்காத சூழல்ல தான் தேர்தலை சந்திச்சிருக்கு, ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல. அதனுடைய திமுகவுடைய பலமே கூட்டணி தான் இது வரைக்கும். அப்ப இப்ப தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றது, அப்படியே கொஞ்சம் இதை மாத்தி தேர்தல் நேரங்கள்ல அந்த கூட்டணி மாறும் அப்படின்னு சொல்றது, தன்னுடைய பலமான அந்த கூட்டணியவே திமுக திரும்ப திரும்ப யோசிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருடைய விமர்சனம் சரிதான், இல்ல சரியான விமர்சனம். ஆனால் தேவையில்லாத குற்றச்சாட்டை கேட்கிறேன். 69 அறிஞர் அண்ணாவே நான் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் துணை முதல்வராக வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். நீங்க கேக்குறீங்க ஒரு கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய முடிவு, இவர் சொல்றாரு எங்க முடிவுன்னு. இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு கேக்குறீங்க. ஒரு அரசியல் கேள்வி தானே, நாங்க எங்களுடைய கேள்வி என்ன? சரிங்க, அது கேள்வி கேளுங்க. ஏன் நீங்க வந்து கேட்க கூடாதா? நீங்க என்ன பிரச்சனை பத்தி பேசுறீங்க? பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. நேரம் இல்ல ஜெயராஜ், நீங்க பதில் சொல்லுங்க கேள்விக்கு பதில். சார், நான் 69 பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்து தான் ஆட்சியை பிடித்தார். அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் கூட்டணியோடு தான் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம். பகிரங்கமாக சொல்கிறேன், மிகப்பெரிய கூட்டணியை கலைஞர் உருவாக்குவார். இது ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, கூட்டணி நாங்கள் தனித்து விடப்பட்டோம் என்று எப்படி இவர் சொல்லுகிறார்? பாட்டாளி மக்கள் கட்சியை போன்ற ஒரு சாதிவெறி கட்சி நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக மதிமுக பொதுச் செயலாளரும் அத்தனை கட்சியும் சொல்லுது. தனியா நிக்கிற 3 கட்சி 4 கட்சி சேர்ந்து சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு தனித்து விடப்பட்ட கட்சி நீங்கள், மற்ற கட்சியை பார்த்து நீங்கள் விரல் விட்டு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிறோம். இன்னொன்னு நாங்க சொல்றேன், கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பலம் திமுக இல்லை என்று இப்பொழுது முடிவு செய்கிறீர்கள். தேர்தல் வந்து 6 மாத காலம் இருக்கிறது, இல்லை 5 மாத காலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 மாத காலத்திற்குள்ளாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மேகதாது பிரச்சனைக்கு மேகதாது பிரச்சனையில 2 நாள் விஜயகாந்தால எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சு போய் மத்திய அரசை பார்க்க முடியும். விஜயகாந்தால நல்லா புரிஞ்சுங்க, நாங்க ஒத்துழைப்பு அந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பலம் திமுகவுக்கு இருக்கிறதா? விஜயகாந்தால முடிஞ்சது, திமுகவால விஜயகாந்தால் மக்கள் பிரச்சனைக்கு மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியும். வேற எந்த பிரச்சனைக்கு ஒருங்கிணைக்க முடியும்? நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்றேன், எல்லா கட்சிகளும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருப்பார் என்று பேசிக் கொண்டிருந்தவர், அடுத்த நாளே மடம் மாறி போயஸ் தோட்டத்தில் போனவர். காலையிலே வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திமுக தலைவர் கலைஞரோடு இருந்தார். மறுநாள் அன்னைக்கு இரவே போயஸ் கார்டனில் இருந்தார். சார், ஒரு நாள் கூட இல்ல, ஒரு நாள் இரவு கூட கிடையாது கூட்டணி சேருவதற்கு. அப்படியே மாறும். நான் இப்பொழுதும் சொல்கிறேன்,
அண்ணன் பாலு அவர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்தே சொல்லுகிறேன், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்தே சொல்லுகிறேன், முதலில் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லை என்றார்கள், பிறகு அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை என்றார்கள், தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லை என்றார்கள், இப்பொழுது யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள், நாளைக்கு சேருவார்கள். இப்பொழுது முரளிதர் ராவ் சொன்னார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முரளிதர் ராவ் என்ன சொன்னார்? பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக நிச்சயமாக ஒரு கூட்டணியை அமைப்போம் என்று சொன்னார். அண்ணன் பாலு அவர்கள் சொல்லுகிறார், முரளிதர் ராவ் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நாளைக்கு பாரதிய ஜனதாவோடு பாட்டாளி மக்கள் கட்சி சேரும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஒரே ஒரு நீண்ட நேரம் திமுகவினுடைய செயல்பாடு அதெல்லாம் விட்டுறேன். இப்ப சமீப காலமாக ஊடகங்களில் திமுகவை சார்ந்த நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி வெறி கட்சி என்று சொல்லக்கூடியதை நான் கேட்கிறேன். நான் கேட்பது, ஜெயராஜ் கூட வருகிறார், இது ஜெயராஜ் அவர்களுடைய கருத்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தா? எந்த இடத்திலாவது எந்த சூழ்நிலையிலாவது கட்சியினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி வெறி என்று என்றைக்காவது பயன்படுத்தி இருக்கிறாரா? நீங்க கேட்கணும் தயவு செய்து. தனிப்பட்ட கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லல. உங்க கட்சியோட அப்படி இருந்தால் டிகேஎஸ் இளங்கோவன் சொன்னார், ஜாதி கட்சிகளான விடுதலை சிறுத்தை பாமக போன்ற கட்சிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் இளங்கோவன் உடனடியாக மறுநாள் மன்னிப்பு கேட்டார். கலைஞர் சொல்லி எப்படி யாருடைய கருத்து நான் என்ன கேட்கிறேன்? நான் சொல்லுவேன் சார், இப்போ சொல்றேன், நான் சொல்லுவேன். கட்சி சொல்லுங்க, பதில் சொல்றேன். நீங்க யாரு சொல்றது? நான் வந்து இருங்க சார், நான் ஒரு வாக்களிக்கிற ஒரு குடிமகன். இல்ல, ஒரே நிமிஷம் உரிமை இருக்கிறது. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லட்டும் சார். நான் கேட்கிறேன், எனக்கு நீங்க நான் கேட்கிறேன் பதில் சொல்லட்டும். நேரம் இல்ல, நீங்க என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்லி முடிக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு கட்சியை பற்றி பிரதிநிதிகளான கட்சியை பற்றி நீங்கள் பேசுவது என்ன நியாயம்? நான் அவர் சொன்னதை நான் நேரம் இல்ல இடைவெளிக்கு நேரம் சாதிக்க சென்று அவர் சொல்லக்கூடாது. சரி, அவர் பேசுற உங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லட்டும். அதாவது சமீப காலமா இருக்குன்னா ஒரு கட்சியினுடைய கொள்கையை தான் நான் தான் வெளிப்படுத்த முடியும். தனிப்பட்ட என்னுடைய கருத்தை என்னுடைய கட்சியின் கருத்தாக சொல்லக்கூடிய இடத்திற்கு யாருமே கிடையாது, யாருமே இருக்க முடியாது. கட்சியினுடைய தலைவர் தான் சொல்ல முடியும். நான் வந்து இப்படி ஒரு கருத்து சொல்றோம்னா ஒரு கட்சியினுடைய கருத்தை மட்டும்தான் நான் வெளிப்படுத்த முடியும். என்னுடைய கருத்தை கட்சியினுடைய கருத்தாக மாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமை எனக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரே ஒரு கருத்து, ஒரு சாதி வெறி என்று ஒரு கட்சியை சொல்றோம்னு சொன்னா ஒரு கட்சி முடிவு எடுத்துக்கணும். இல்லை என்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி அரசியல் ரீதியாக அவங்க வரட்டும் மாறட்டும் போகட்டும் அதுக்குள்ள நான் போக விரும்பல. தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பத்தை வெறுப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு பொது ஊடகங்களில் நான் பேசுறது மூலமா 10 ஓட்டு எனக்கு வரணும். ஆனால் அதை தாண்டி நான் பேசினா 10 ஓட்டு வராதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு விவாதங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் விரும்பல. திரு சமரசம், அதிமுக அரசை மாத்தணும் அப்படின்னா இந்த கட்சிகள் இவ்வளவு நேரம் பேசினதனுடைய சாராம்சம் அப்படிங்கிறது அதுதான். மதுவிலக்குக்கு அந்த பிரச்சனையில மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும்னு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. இப்போ மழை வெள்ளம் அப்படிங்கிறதுல எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத அதிமுக தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது திமுகவாக இருந்தாலும் பாமகவாக இருந்தாலும் அவர்களது கடந்த கால வரலாற்றை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலாம். எந்த கேள்வி கேட்கறதும் யாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தன்னை பார்த்து தனக்கும் அதற்கு என்ன சம்பந்தம், இந்த கேள்வியை நாம் எழுப்பலாமா என்கின்ற எண்ணத்தோடு கேட்க வேண்டும். இல்ல, மக்கள் அப்படியா ஓட்டு போடுறாங்க? 5 வருட கால ஆட்சியை அசஸ் பண்றாங்க, அதை ஒத்து வருமா ஒத்து வரலையான்னு பாக்குறாங்க. அப்ப கிளம்பக்கூடிய எதிர்ப்பை வச்சுதானே அவங்க முடிவு செய்யறாங்க. அது இப்போ மதுவிலக்கு வேணும் அப்படின்னு கொண்டு வரணும்னு கட்சிகள் போராடுறாங்க. மக்களுடைய போராட்டம் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மழை வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பிரதான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்படிதானே நீங்க யோசிக்க முடியும்? நாங்க யோசிக்கிறோம். அதாவது ஒரு விஷயம், இப்போ நீங்கள் மதுவை பற்றி சொன்னாங்க. தினந்தோறும் தமிழகத்திற்கு 1000 பேருக்கு குறையாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு மாநிலங்களில் இருந்து. இந்த வியாபாரம் கூடுதலானது, அதிலே லாபம் வருகிறது அல்லது நடத்துகிறார்கள் எடுக்காமல் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்காக மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், வந்து போகக்கூடியவர்கள் யார், அதனுடைய கணக்கெடுத்து சொல்லுங்கள். அப்புறம் இதற்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கும் மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வர்றவங்களுக்கு நீங்க ஒரு இந்த மாநிலத்தில் இருந்த மாதிரி இது என்ன தமிழ்நாடு மாதிரி தான் மற்ற மாநிலமா?
அவர்கள் எல்லாமும் அனுபவித்து விட்டு இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், தங்குறதுக்கு இடம் கொடுக்கலாம், மதுவையும் அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? இந்த தமிழர் விளக்கமா இருக்கு இது, ரொம்ப புதுசான விளக்கமா இருக்கு, இது வரைக்கும் சொல்லாத விளக்கமா. ஒவ்வொரு நாளும் அரசியல் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாநிலம் வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம், பொருளாதாரத்தை உயர்த்தலாம், அதெல்லாம் கௌரவமான ஒரு விஷயம். வர்றவங்களுக்கு அங்கெல்லாம் மது குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, பழகிருப்பாங்க, அவங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் அங்கே பழகிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் இங்க திருப்திப்படுத்த முடியுமா? அது ஒரு கலாச்சாரம். நீங்க கிராமத்தில் வாழ்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தர் வந்தா வீட்டுக்கு மாமா மச்சான் வந்தா கோழி அடிப்பாங்க, தண்ணி வாங்குவாங்க, எல்லாம் கொடுத்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது ஜாலியில கலாச்சாரத்தை அரசு ஊக்குவிக்கலாமாங்கிறதான கேள்வி. நீங்க எது அந்த கலாச்சாரத்தை அரசு ஊக்குவிக்கலாமாங்கிறதான கேள்வி. போட்டு ஊக்குவிக்கிறது அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை மீண்டும் திருப்பி சொன்னா நல்லா இருக்கும். ஏதோ ஒண்ணு சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க? ஜாலியில ஜிம்கானான்னு வேற இன்னும் சொல்றேன். அப்படி நீங்க வந்து மது என்பது விஷம் அல்ல, அதை நீங்க அதை சொல்றீங்க. நான் உங்களை கேட்கிறேன், மதுவை குடித்துத்தான் பல பேர் இங்க வேலை செய்யாததுனால வெளியூர்ல இருந்து வராங்க. அதுதான் உண்மையான. இல்ல அது சரியா சொன்னாரு சார். ஆயிரக்கணக்கான விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான விதவைகள் இருக்காங்க. ஒரு கிராமம் விதவை கிராமமா இருக்கு. மோசமான நிலைமைக்கு தமிழகம் சென்ற காரணத்தினால இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் மூணுமே ஒரே குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறாங்க. ஒரு கிராமம் விதவை கிராமமா இருக்கு சார். ஐயா, மூன்றுமே 2016 மனதில் வைத்துக் கொண்டு பேசுவது. மதுவை யார் கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க? திரும்ப திரும்ப யார் சொல்லுங்க. அரசுடைமையாக்குனது யார் சொல்லுங்க? 4200 நூலகம் இருக்கு தமிழ்நாட்டுல, 6800 மதுக்கடை இருக்கு. யாருடைய ஆட்சியில மதுக்கடை அதிகமாச்சு? தகுதியே கிடையாது மது ஒழிப்பை பற்றி பேச. சும்மா நீங்க சொல்லாதீங்க. அத 5 முறை எங்க கூட போறீங்க. எங்கள் கூட போறீங்க. சப்ளை பண்றது யாரு? உங்க ஆளை யார் வாங்குறது? நேயர்களுக்கான வாய்ப்பை நான் நேயர்கள்ட்ட போயிட்டு வந்துறேன். நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை சார், திமுக ஒரு பழம்பெரும் கட்சியா இருக்கு, ஆனா பிரம்மாண்டமான கூட்டணி தேவை அப்படிங்கிறதுக்கு என்ன சார் காரணம்? கூட்டணி பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்பதை போல கூட்டணியோடு சேர்ந்துதான் மக்களை சந்திக்க வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு வந்து எல்லாம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் துணை இருக்கிறது என்பதற்காக நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று எதேச்சாதிகாரமாக நினைப்பது தவறு. முக்கியமாக மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் கட்சியாகவோ ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் தலைவராகவோ இருந்தால் மற்ற எல்லா தரப்பு மக்களும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற போடி நடக்க வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் எங்களை ஏற்றுக்கொண்டதால் தான் 5 முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. 6வது முறையும் திமுக ஆட்சி. ஒரே ஒரு சந்தேகம், நேருடைய கேள்வியில இருந்து என்ன ஒரே ஒரு சந்தேகம், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும்னு, எல்லோருக்கும் பதவி கொடுக்கலாம், கூட்டணி ஆட்சி வேணும்னு இப்பெல்லாம் கட்சிகள் பேசுறாங்க, பதவி வேணும்னு ஏற்கனவே காங்கிரஸ் உங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது அவங்க அந்த கோரிக்கையை வச்சாங்க. இப்ப அந்த காங்கிரஸ் தலைமை வைத்ததா? அந்த காங்கிரஸ் தலைமை வைத்ததா? இங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் யாராவது பேசி அந்த கோஷம் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை ஒரே வைக்கிறார் பாருங்க. நான் பேசி முடிக்கிறேன், பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், எங்கள் தலைமை காங்கிரஸ் தலைமை தொடர்பு கொண்டு கேட்டா, நீங்க காங்கிரஸை விட்டுடுங்க, திருமாவளவனுக்கு வாங்க, கூட்டணி ஆட்சி இப்ப பேசுறாங்க. திருமாவளவன் வீதியில் நின்று பேசுகிறார். சரிங்களா? கூட்டணி தலைவரிடத்திலே வந்து கூட்டணி ஆட்சி இருந்தா மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியும்னு சொல்றாங்க. திமுக தலைமை கழகத்திற்கு வந்து திமுக தலைவரை சந்தித்து கூட்டணியில் எங்களுக்கு பங்கு கொடுங்கள் என்று அந்த பெருந்தன்மை நான் என்ன கேக்குறேன், கூட்டணி ஆட்சி வரும்போது இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா திரும்ப திரும்ப பிடிச்சி, கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி வேறு. கூட்டணியில பங்கு கொடுக்க வேண்டுமா என்று நான் சொல்ல முடியாது. எங்கள் தலைவர் தான் முடிவு செய்ய முடியும், அல்லது வந்து திமுக பொதுக்குழு செயற்குழு தான் முடிவு செய்ய முடியும். நான் வந்து ஒரு தொண்டன், நான் சொல்ல முடியாது. ஒண்ணு, முதல்ல கூட்டணி யார் எங்களிடம் வந்து இதுவரை கூட்டணியில பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க, ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு? பாமக எங்களை தேடி வந்து கேட்டதா? இல்லை அண்ணன் திருமாவளவன் வந்து கேட்டாரா? இல்லை காங்கிரஸ் வந்து எங்களை வீட்டில வந்து தலைவர் கலைஞரை பார்த்து கேட்டதா? யார் கேட்டாங்க? அவங்க கருத்தை பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வைக்கலையா? இப்போ கலைஞர் திருமாவளவன் அந்த கோரிக்கையை வைக்கலையா? சார் திமுகவை பார்த்து வைத்தாரா? திரும்ப திரும்ப என்ன சார் நீங்க இப்படி அரசியல் கட்சியோட பேச்ச புரிஞ்சிக்கவே முடியல. இப்படி பேசினா தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றது, அப்புறம் கட்சி தலைமை தான் முடிவு செய்யணும். ஒரு பொதுக்கூட்டத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயராஜ் எப்படி பேசினாரு? ஜெயராஜா பேசினாரா இல்ல கட்சியோட பிரதிநிதியா பேசினாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? பேசுவதோ ஒரு கூட்டம் நடத்தி பேசுவதோ ஆகாது. கூட்டணியில் பேசுகின்ற பொழுது கூட்டணிக்கு 2 கட்சியிலும் வைக்கப்படுகிற குழுக்கள் பேசி முடிவு செய்ய வேண்டும். இல்ல சார், இங்க உங்களை அழைக்கிறோம் இல்லையா? அப்ப நான் ஜெயராஜா அழைக்கிறேனா இல்ல திமுகவுடைய பிரதிநிதியா அழைக்கிறேன்? நான் கேட்பது, நீங்கள் கேட்பது வேறு, நான் கேட்பது வேறு.
நான் கேட்பது கூட்டணியை பற்றி ஒரு கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களே திமுக தனியா நிக்கும், இதெல்லாம் இப்ப அறிவிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னதை ஜெயராஜ் சொன்னதா எடுத்துக்கிறதா, திமுக நிலைப்பாடா எடுத்துக்கிறதா? திரும்ப இல்ல, நீங்க திரும்ப திரும்ப திசை திருப்பாதீங்க. நான் சொல்வது கூட்டணி கட்சி. நான் சொல்ல வேண்டிய கூட்டணி ஆட்சி ஒரு கட்சியுடைய இன்னொரு நேயர் வேற நேயர் நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? வேற நேயர் பிஜேபி சார் வெளிநாடுக்கு அடிக்கடி போறாரு பிரதமர் மோடி அவர்கள். இந்தியாவில் இல்லாத விஷயம் என்ன சார்? இப்போ தாமிரபரணியில் கொக்கோ கோலா கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு அவர் வெளிநாடு போறாரு? அது அங்கே கேள்வி. இந்தியாவில் கிராமங்களில் மின்சாரம் இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் இது நாள் வரை வெளிநாடுகளிலே சென்றதில் கிட்டத்தட்ட 60% யுரேனியம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். 2019க்குள்ளாக இந்தியா முழுவதும் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மிக சீரிய திட்டத்தோடு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அது குறித்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த மின்சாரம் வந்தால் நமக்கு நீர் வரும், விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகினால் தனி மனித வாழ்வாதாரம் பெருகும், தொழில் முன்னேற்றம் வரும், இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அதற்காக தொடர்பான நேரங்கள்ட்ட வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கூட்டணி தொடர்பான கேள்வி சுருக்கமா. அவர் சொன்னாரு இப்ப கூட்டணி பத்தி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. அப்ப தேர்தல் சமயத்துல மட்டும் நீங்க அறிவிச்ச பின்னாடி அது நீங்க வந்து அந்த கூட்டணியோட கொள்கைகளுக்காக தான் அறிவிக்கிறீங்களா, இல்ல வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காண்டி தான் அந்த கூட்டணி வச்சுக்கிறீங்களா? வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதற்காக தான் கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேறு கொள்கை, காங்கிரஸுக்கு வேறு கொள்கை, எங்களுக்கு வேறு கொள்கை. அப்படி ஒரே கூட்டணியில எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருந்தால் எல்லாரும் ஒரே கட்சியில் இருக்க போறோம். நான் ஒரு கட்சியில், நான் பாலு ஒரு கட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேர்தல் வெற்றிக்காக, வாக்கு வங்கி சதவீதத்துக்காகத்தான் கூட்டணி. தேனிலவு என்று அண்ணா ஒரு முறை ஒரு பதத்தை உபயோகப்படுத்தினார். தேனிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார். அதே போலதான் ஒரு கட்சியும் வந்து மாறுபாடுகள் இல்லாமல் இருக்க. ஞாபகப்படுத்துறேன், அரசியலுக்காக எது வேண்டாலும் எந்த கட்சிகள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு. சுருக்கமா படிங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு. சின்ன செய்தி, இந்த கூட்டணி தொடர்பாக நண்பர்கள் கேட்கும்போது ஜெயராஜனை கேட்டாங்க, 4 பேர் சேர்ந்து பல்லக்க தூக்குனாதான் பல்லக்கில் ஒருத்தர் போக முடியும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமை. அதனால தான் இவங்க கூட்டணி என்பது இன்னைக்கு லாவகமாக இப்படி அப்படி என்று பேசக்கூடியதெல்லாம் தனக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும் என்றால் மற்றவர்களாம் வாங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை. இன்னொரு செய்தி, இந்த விவாதத்தினுடைய துவக்க புள்ளி பாஜக முனைப்போடு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணன்ட்ட கேட்டு ஒரு தகவலை சொல்லுங்க. அமித்ஷாவோ அல்லது மோடி அவர்களோ அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்காது என்று முறைப்படி அறிவிக்க பாஜக தயார். முரளிதர் ராவ் சொல்லிருக்காரு போன வாரம். ஏன் நீங்க பாக்கலையா? எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொன்ன அதே முரளிதர் ராவ் மிக தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்கு. நண்பர் பாலு அதை பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். டெல்லியில உட்கார்ந்து அப்பொழுது தமிழக இன்னும் தொக்கி நிற்கிறது. ஒரு வார்த்தை நான் கேட்டா என்ன ஆயிரும்? அரங்கத்திற்கு கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.